மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 8ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் நான்சி பி, ஒஹியோ, USA. தலைப்பு ஓய்வெடுத்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நோயாளியாயிருக்கும் அன்பான ஒரு நண்பருடன் நேரம் செலவிட அண்மையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சிகிச்சையும் வைத்தியர்களின் ஆலோசனைகள் பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ஓய்வெடுத்தல் பற்றி முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பதை நான் அவதானித்தேன். ஓய்வையும் நித்திரையையும் ஒன்றாக பார்க்கிறோம். நித்திரை தேவையானது, ஓய்வு அப்படியல்ல. இந்த நேரத்தில் ஓய்வெடுப்பது எப்படி இருக்கும் என்பது பற்றி பேசினோம். ஓய்வெடுப்பது பற்றி மேலும் நல்ல விளக்கத்திற்காகவும் எமது வாழ்வில் கடவுளின் கிரியை பற்றியும் ஜெபித்தோம். ஒவ்வொரு நிமிடமும் வேலையை ஒழுங்கு செய்திருக்கும் ஒருவருக்கு ஓய்வெடுப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எமது ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவை ஓய்வுக்காக இயங்குகின்றன. அது முக்கியமானதும் நிறைவு செய்வதுமாய் இருக்கிறது. இயேசு ஓய்வின் பெருமதியை விளக்கியிருந்தார். தமது களைப்பை போக்குவதற்காக ஊழியத்திலிருந்து நேரம் எடுத்தார். எம்மில் ஓய்வின் வேலையை செய்வதற்கு நாம் கடவுளுக்கு இடம் கொடுக்கும்போது எமது தினசரி வேலைக்கு பெருமதியை கொண்டு வந்து எமது ஆராதனையை மேலும் அர்த்தமுள்ளதாக்குகிறது. எம்மை குணமாக்க, போஷிக்க, கடவுளுடைய அழகான பிரசன்னத்தில் நாம் மூழ்கும்போது எம்மை பிடித்து கொள்ள அவருடைய கைகளில் விழும்படி அழைப்பதுதான் ஓய்வாகும். ஜெபம். தந்தையாகிய கடவுளே, உங்களை நெருங்கிச் சேர்வதற்கு இடமளிக்கும் நீங்கள் தந்த கொடையான ஓய்வுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இயேசுவின் மாதிரியை பின்பற்றி ஓய்வுக்காக நேரம் எடுப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.